உளன்கண்டாய் என்னெஞ்சே உத்தமன் என்றும் உளன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்தும் உளன்கண்டாய் வெள்ளத்தின் உள்ளானும் வேங்கடத்து மெய்யானும் இந்த உள்ளத்தின் உள்ளான் என்று எல்லோருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்து நிற்கக்கூடிய இறைவனை பரம்பொருளை பிரார்த்திப்போம். உன்னை நீ உணர்ந்து கொள். அது நிறைய பேர்கிட்ட இருக்கவே மாட்டேங்குது. நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம என்ன செய்ய வந்தோம், நம்மளுடைய கடமை என்ன, யாரை சார்ந்தும் யாரும் வாழ வேண்டிய நெசசிட்டி இல்லை. அவளுக்கு ஒரு தனித்துவம் தனி வழி அவளுக்குன்னு இதுன்னு நிச்சயித்த ஒன்று வாழ்க்கையில் வாழ்வில். அதை புரிஞ்சுன்னு வாழணுன்றதுக்காகவே தான் உன்னை நீ உணர்ந்து கொள் என்று சொல்லப்படுகிறது. நமக்குள்ளே திறமை இருக்குது, யாரை கேட்டு பண்ணணுன்றது இல்லை, யார் சொல்லி நீ உன்னை மாற்றிக்கணுன்றது இல்லை. அது சமயம் சொல்ல கேட்கணும், பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். தேவையில்லாதவங்கள்ட்ட தேவையில்லாத போய் சஜஷன் கேட்டு அதனால் நம்ம உண்மையாக கரெக்டாக செய்யக்கூடியது பிளாக் ஆகி அதனால் தடுமாறி ஐயோ நம்ம நினச்சே செஞ்சிருக்கலாமேன்ற எண்ணம் வரும். அதனால தான் சொல்கிறேன், உன்னை நீ உணர்ந்து கொள். உன்னுள்ளே உத்தமன் வாழ்கிறான், உன்னுள்ளே இறைவன் இருக்கிறான், உன்னுள்ளே ஆத்ம குரு இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை உணர்ந்து கொள். உன்னை உணரும்போது உன்னுள் இறைவன் இருக்கிறான், தன்னுள் தலைவன் இருக்கிறான் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். மாத்ரு தேவோ பவோ, பிது தேவோ பவோ, ஆச்சாரிய தேவோ பவோ, அதிதி தேவோ பவோ என்று சொல்லும்படி சொல்லக்கூடிய விதத்தில் தாய் தந்தையர்கள் முதல் தெய்வம். அவர்கள் வளர்த்து ஆளாக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காட்டிய பாதையில் நாம் செல்லும்போது துன்பம் இருக்காது, துயரம் இருக்காது. கர்ம வினையால் நாம் அனுபவித்தாலும் அதற்குண்டான வழி, அதுக்குண்டானது பாதை என்ன என்பதை ஆத்ம விசாரணை செய்தாலே உள்ளிருக்கிற பரமாத்மா நமக்கு அதை சொல்லி காட்டுவான், உணர்த்தி காட்டுவான், செய்து காட்டுவான், வழி நடத்துவான், வழிகாட்டுவான். அதுதான் ராமர் சொன்னார், எந்த விதமான சுக துக்கங்கள் இதயத்தை வந்து தாக்கினாலும் யாதொரு கலக்கமோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை வகுத்து காட்டி வாழ்ந்து காட்டி வழிகாட்டிய காவியமே ராமகாவியம் என்று சொல்லக்கூடிய ராமாயணம். பகவத்கீதையாகப்பட்டது வாழ்வியல் எப்படி இருக்கும், எப்படி வாழணும். அதனால் இந்து மதத்தில் நம்ம பாரத தேசத்துக்கு ராமாயணம் மகாபாரதம் ரெண்டு கண்கள். அப்பேற்பட்ட உன்னதமான பாரத பூமியை நம்ம பிறந்துருந்துச்சு. யாரையும் சார்ந்து வாழ வேண்டாம். நல்ல கருத்துக்கள் சொன்னால் கேட்டுக்கலாம், அது கரெக்டான்ற ஒரு ஆத்ம விசாரணை பண்ணால் போதும். ஒன்றுள்ள இருக்க உத்தமன் ஒன்றை சரின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு எண்ணங்கள், செயல்பாடுகள் இருக்குது. அது எல்லாத்தையும் கொடுத்து தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்கான். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சிக்காமல் நம்ம வாழ்றதுனால தான் தொல்லைகளும் துன்பத்தையும் நம்ம தேடிக்கிறோம். அது ஆத்ம புத்தி சுகஜீவா குரு புத்தி விசேஷகான்னு சொன்னோம். குரு மூலம் திரும்ப பார்க்கலாம், அதெல்லாம் இருக்குது, உன்னேன்னு சொல்ல முடியாது. ஆச்சாரியன் இருந்தால் தான் பகவான் திருவடி அடைய முடியும். அதுக்கு மேலாக எல்லா செயலுக்கும் எல்லாத்துக்கும் எல்லாரையும் கேட்டு பண்ணணுன்றது இல்லை. அதுதான் ஆத்ம விசாரணை. நீ புரிந்து கொள், வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். உன்னை புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையின் பயணம் என்ன என்பதை நீ அறிந்து தெரிந்து புரிந்து வாழ கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை கூறி நாமாக இருந்து நலமாக வாழ்வோம், பலமாக வாழ்வோம், வாழ முடியும், வாழ வைப்பான் திரு வேங்கடமுடியான் என்று கூறிக்கொண்டு நல்லதே நடக்க ஆசீர்வாதம். ராமானுஜன் திவ்ய திருவடிகளே சரணம்.